திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெருமந்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு சவுடு மண் குவாரியால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக கூறி 200க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்து கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் திருப்பதி நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் அருகே பட்டறை பெருமந்தூர் பகுதியில் உள்ள ஏரியில் அரசு சவுடு மண் அள்ளுவதற்காக பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு கடந்த 4 தினங்களாக அரசு அனுமதி அளித்த அளவை விட அதிக அளவில் மண் எடுக்கப்பட்டு அதிக ஆழம் தோண்டப்பட்டுள்ளது. 45 நாட்களில் 2000 லோடு சவுடு மண் எடுக்க குவாரிக்கு அனுமதி அளித்துள்ள நிலையில் இன்றுடன் 4வது நாட்களாக சுமார் இதுவரை மட்டும் நாளொன்றுக்கு 1000 லோடு மண் என 5000க்கும் மேற்பட்ட சவுடு மண் லோடுகள் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் 15 அடி ஆழம் வரை தோண்டப்பட்டு அரசு விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் இதனால் தங்கள் பகுதிக்கு நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படுவதோடு கால்நடைகள் மேய்ச்சல் இல்லாமல் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என்றும் திருத்தணி சென்னை நெடுஞ்சாலையில் செல்லும் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் உடனடியாக குவாரியை நிறுத்த வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இளைஞர்கள் திரண்டு 200க்கும் மேற்பட்ட சவுடு மண் ஏற்றிக் கொண்டு குவாரியில் இருந்து வெளியே வந்த லாரிகளை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மண் ஏற்ற குவாரிக்குள் சென்ற லாரிகளும் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சிறைபிடிப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலை வருகிறது. மேலும் நெடுஞ்சாலையில் சவுடு மண் ஏற்றி செல்லும் லாரிகள் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்படாமல் அதிவேகமாக செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை பொதுப்பணித்துறையினர் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை எனவும் இதனால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதோடு குவாரிகளில் அதிக அளவு மண் கொள்ளையானது நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி தற்போது இந்த 3 மணி நேரத்திற்கும் மேலாக லாரிகள் சிறைபிடித்து போராட்டமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.